வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் கிரேவி. நம்ம இதுக்கு முன்னாடி வெண்டைக்காய் குழம்பு வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் கிரேவி நல்லா திக்காக புளி ஊற்றாமல் கிரேவியாக பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும். ஓகே, பார்க்கவே எனக்கே ஒரு எச்சு ஊறுது. நல்லா மனமாக தேனாக இருக்கும். ஓகே, இது நான் வந்து ஒரு ஆர்வத்தில் போயிட்டுருக்கேன், சாப்பிட்ற ஆர்வத்தில் போயிட்டு. ஓகே, அதுக்கு வந்து சைடிஷாக வந்து நமக்கு அப்பளம், ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், அப்புறம் வந்து பூசணிக்காய் கூட்டா பொரியலா இது, பூசணிக்காய் பொரியல், அப்புறம் சிறுகீரை பருப்பு போட்டு அதுவும் பொரியல் தான். இது வந்து வாழைப்பூ பொரியல். நேற்று வந்து வாழைப்பூ வடை வச்சுருந்தோம். இன்றைக்கி வந்து வாழைப்பூ பொரியல், அவிச்ச முட்டை, தயிர் எக்ஸ்ட்ரா சாப்பாட்டுக்கு. ஓகே, நம்ம வந்து இப்போ வெண்டைக்காய் கிரேவி. நம்ம எப்போயுமே கிரேவினாலும் சரி குழம்புனாலும் சரி நிறையா ஊற்றி சாப்பிட்டு தான் பழக்கம். நல்லா பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது. ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. சாப்பிட்லாமா? அருமையோ அருமை. பூசணிக்காய் பொரியல் செம்மையாக இருக்குது. வாழைப்பூ பச்சை காரமாக இருக்குமா?
வெண்டைக்காய் கிரேவி நல்லா இருந்துச்சா? அதுக்கே பேசிக் இன்கம் இல்லையா? வெண்டைக்காய் கிரேவி இன்னைக்கு ಸೂಪರ್. 34ಕ್ಕೆ ಖಾಲಿ ಇವತ್ತೆಲ್ಲ. ಎಲ್ಲ ಹಬ್ಬದ ಹೌದು. ಇಷ್ಟು ಬೇಗ ತಿನ್ಬಿಟ್ಟೆ, ಪರವಾಗಿಲ್ಲ ಕಣೋ. இன்னைக்கு பொரியல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பூசணிக்காய் பொரியல், கீரை பொரியல், நம்ம வாழைப்பூ பொரியல், வேறு 3 பொரியலுமே சூப்பராக இருந்துச்சு. அதோட பிரமாதமாக வெண்டைக்காய் கிரேவி செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் தண்ணி குடிச்சு வரேன். ஓகே, நீங்கள் வந்து சாப்பாடு வந்து சீக்கிரமாக சாப்பிட்டோம் அப்படின்னா சும்மா ஒரு கை சாப்பாடு கம்மி பண்ணிட்டோம். ஏன்னா பொரியல் வந்து அதிகமாக பண்ணியிருக்கிறதுனால ஸோ சாப்பாடு கம்மி பண்ணிவிட்டு பொரியல் அதிகமாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கை சாப்பாடு மட்டும் கம்மி பண்ணியிருக்கோம். வயிறு செம்ம ஃபுல்லாகிடுச்சு. வெண்டைக்காய் கிரேவி இன்னைக்கு சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. புளி ஊற்றாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக வருமானு எனக்கே ஒரு ஆச்சரியம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு நல்லா ஒரு பொரியலோட. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.